இது என்ன சிவபூஜன்றது? பிரம்மத்தை உள்ள வரவழைக்கிறது. நாவுக்கரசர் சொல்லுவாரு, பாழிலே இறைத்த நீர் எத்தனையோ தெரியல, இவன் ஊத்தின தண்ணி எல்லாம் பாழுக்குன்னு சொல்றாங்க. பக்தி சிரத்தையோடு ஒரு சொட்டு கண்ணீர் மல்கன்னா அதான் சாமிக்கு கும்பாபிஷேகம். அப்படி சொன்னாலாவது இவன் சிவன் சொத்தை தின்னாம இருக்கிறானான்றதுக்கு தான். சிவனுடைய சொத்து யாருன்னா நாம தான். நமக்கெல்லாம் கொலை நாசம், ரெண்டாவது பிறக்க மாட்டோம். சிவன் சொத்து யார் தான்? நாம தான். நம்மளுக்கு என்ன கிடையாது இனிமே? ஆமா, குளம் கட்டவா பாடி தெல்லேனும் கொட்டாகும். நம்ம குளம்லாம் கட்டு போச்சு, ரெண்டாவது கிடையாது. சிவன் சொத்துக்கெல்லாம் என்ன கிடையாது? கொலை நாசம். சிவன் சொத்துக்கெல்லாம் இந்த பழமொழி தெரியாம கெடுக்கிறது. ஊராம்புள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம்புள்ள தானே வளரும். எப்படி வளரும்? எதை கட்டி போட்டு பாரு, செத்து போடுவது. எப்படின்னு கேட்டா, ஊராம்பிள்ளை யாரு? நீ கட்டிக்கிட்டு வர பொண்ணு. அந்த ஊராம்பிள்ளைய நீ ஊட்டி ஊட்டி வளர்த்தா பேரு காலத்துல உன் புள்ள தானா வளரும். ஊராம்பிள்ளைக்கு ஊட்டி வளர்த்தா தாம்புள்ள தானே வளரும். பந்திக்கு முந்து படைக்கு பிந்து தின்னுட்டு போய் பதுங்கிருத்தா. இதுக்கா சொல்லுவான் எவனா பெரிய மனுஷன் பழமொழி. அப்ப யுத்த தர்மம் என்னதான் ஆச்சு? வலது கைக்கு பேரு. நீ சண்டை போட்டாலும் கத்தி எடுத்தாலும் வில்லு விட்டாலும் எந்த ஆயுதம் எடுத்தாலும் படைக்கு என்ன பண்ணும்? கையே பிந்தம். பந்திக்கு வலது கை போல இருக்கணும்டா நீ அப்படின்னு சொன்னது சிவசிவா.